ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீவா, தம்பி ராமையா சார், அப்புறம் இளவரசு அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்க தம்பி தலைவர் தலைமையில் ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த மூவி தம்பி தலைவர் தலைமையில் ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸ் கழிச்சு தான் பார்த்தேன். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஜீவா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரோட பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாரு. ஸோ அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி ராமையா சாருக்கும் இளவரசு சாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பகை பெரிய பகை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இளவரசு சார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி ராமையா சாரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாரு. ஸோ ஒரே வீடு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு கல்யாணமும் நடக்குது. அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெத்தும் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வருது. கரெக்டாக கல்யாணம் நடக்கிற டைமில் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவை தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ராமையா சார் வந்து அடம் பிடிக்கிறாரு. ஸோ இளவரசு அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடியாது, நான் வந்து சொன்ன டைமுக்கு என் பொண்ணுக்கு வந்து தாலி ஏறணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருமே வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதமாக இருக்கிறாரு. ஸோ இந்த 2 பேர் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஜீவா வந்து மாட்டிக்கின்னு முழிக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். ஸோ கடைசியில் இந்த பிரச்சனையை தீர்த்தாரா ஜீவா, என்ன ஆச்சு அப்படின்றத அந்த படத்தோட கதை. ஸோ படமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இதாக இருந்துச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, எடுத்துக்கின கடையே ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமெடிஸ் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா யூடியூபர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக நக்கலைட்ஸ்லேருந்து இஎம்ஐ ராணி சேனலில் ஒருத்தர் வருவார். ஸோ எனக்கு அவர் பேர் தெரில, சாரி அங்கிள், உங்கள் இமேஜ் கூட போடுறேன். ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். ஆக்சுவலாக எனக்கு அவர் வீடியோஸில் அந்த பண்ணுற காமெடியில் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா யதார்த்தமாக நடிச்சிருந்தார். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இளவரசு சாரோட மாப்பிள்ளை ஒருத்தர் வருவார். அவர் வந்து கன்னியாகுமரி ஸ்லாங்கில் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. குறிப்பாக அவரோட தம்பியோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க வர சீன்ஸாக இருக்கட்டும், ஸோ ஜீவாவுக்கு வர சீன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டின் திவாகர் சார், ஸோ அவரோட காமெடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. வாழ்த்துக்கள் ப்ரோ, இப்போது உங்களை வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஸோ யூடியூப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் போய் இன்னும் எங்களை வந்து நல்ல கேரக்டர்ஸ் பண்ணி ரசிக்க வைக்கிறீங்க, சிரிக்க வைக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸு. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த டெத் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்து ஜஸ்டின் திவாகர் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் மாதிரிலாம் ஆடுவார். இதை வந்து நான் எப்படி இன்னும் பற்ற வைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி. அதாவது இவங்களே தம்பி ராமையா சாரும் இளவரசு சாருமே ஒரு டைமில் சமாதானம் உட்கார்ந்தோம், இவர் நான் எடுத்து போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டு கட்டு மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படி தூக்கி போடுவார். ஸோ அந்த இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜீவா அவர்கள் வந்து அந்த முக்கியமான அந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறான்னு சொல்கிற அந்த சீனாக இருக்கட்டும். ஸோ கடைசி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டு எண்ட் நல்ல ஒரு சர்க்கிள் மாதிரி ஆரம்பித்து முடிச்சு, ஸோ கடைசி வரைக்குமே நம்மளை சிரிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துன்னு போயிருந்தாங்க. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல படம், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ப்ளஸ் காமெடி படம். ஸோ இப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வந்துச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் வர்றது ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல படம். ஸோ டைம் கிடச்சுன்னா ஃபேமிலியோடு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.